ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அரேஞ்ச்மெண்ட் நம்பர் 14. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ABCDEFG மொத்தம் 7 பேர் தான் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ அந்த 7 பேருமே சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க, எல்லாருமே சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த 7 பேரோட ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட்டு, டீச்சரு, லாயர், இது மாதிரி நிறைய ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா யார் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ் என்ன. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிலேஷன் இருக்குல்ல, இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, இது பிளட் ரிலேஷனும் சேர்ந்து இருக்கும். ஸோ நீங்கள் பிளட் ரிலேஷனும் கண்டுபிடிக்கணும், அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களோட ப்ரொஃபஷன்ஸும் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நோ ஸ்பவுஸ் இஸ் சிட்டிங் டுகெதர். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பவுஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்பவுஸ்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பக்கத்தில் உட்காரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட், இன் அ ஃபேமிலி தேர் ஆர் 3 ஜென்ரேஷன்ஸ். ஸோ மொத்தம் 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க அண்ட் 3 கப்புள்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், 3 கப்புள்ஸ் இருக்காங்களாம். மொத்தமே ஃபேமிலியில் இருக்கிறது 7 பேர். அந்த 7 பேரில் 3 கப்புள்ஸ் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி 3 பேர் இருக்காங்க. அப்போ 6 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு மட்டும்தான் அன்மேரிடாக இருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? மொத்தம் 7 பேர், அதில் 3 கப்புள்ஸு அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும்தான் கல்யாணம் ஆகாதவங்க, ரைட்? ஓகே. D's son is a doctor whose daughter is C a singer. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் D's son is a doctorங்கிறாங்க. அப்போ Dக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் யார்? டாக்டர். நான் என்ன சொல்கிறேன்னா சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ D இருக்காங்க, Dக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அந்த பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு டாக்டர்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? அடுத்தது whose daughter is C. இந்த டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா C is a singer அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே கேர்ள்னா சர்க்கிள் போட்டுப்பேன், பாய்னா பாக்ஸ் போட்டுப்பேன், சரிங்களா? பாக்ஸ்னா மேல் பர்சன், சர்க்கிள்னா ஃபீமேல் பர்சன். Dங்கிற பர்சனுக்கு ஒரு சன் இருக்காங்க, அவங்க டாக்டர். அந்த டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க சிங்கர், அது Cன்னு சொல்லிட்டாங்க, ரைட்? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். த ஃபாதர் ஆஃப் டென்னிஸ் பிளேயர் இஸ் நாட் சிட்டிங் டு எனி மேல் மெம்பர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் ஆஃப் டென்னிஸ் பிளேயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? டென்னிஸ் பிளேயருக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, சரிங்களா? பட் யாருன்னு தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா மேல் மெம்பருக்கு பக்கத்தில் உட்காரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்னிஸ் பிளேயர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, பட் டென்னிஸ் பிளேயருக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நோட் மாதிரி எடுத்துக்கலாம். இது டென்னிஸ் பிளேயர்னு வச்சுக்கலாம், சரிங்களா? டென்னிஸ் பிளேயருக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க. அந்த ஃபாதர் வந்து மேல் பர்சன் பக்கத்துலேயே உட்காரல. அப்போ ரெண்டுமே யாராக தான் இருக்க முடியும்? ஃபீமேல் பர்சனாக தான் இருக்க முடியும், ரைட்? ஓகே, அடுத்த பாயிண்ட். E and F belongs to same gender. Eயும் Fம் ஒரே ஜெண்டர். இப்போ E வந்து மேல்னா Fம் மேல் தான், E ஃபீமேல்னா Fம் ஃபீமேல் தான். அடுத்து பாருங்க, அண்ட் F spinster a tennis player. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பின்ஸ்டர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ தூரம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஸ்பின்ஸ்டருங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே என்னென்னு புரியலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சால்வே பண்ண முடியாது. ஸ்பின்ஸ்டர் அப்படின்னா அன்மேரிட் விமன் அர்த்தம், கல்யாணமாகாத பொண்ணுன்னு அர்த்தம். அப்போது அன்மேரிட் விமன்னா F யார்? ஒரு ஃபீமேல். அப்போ ஈயும் யாராக இருக்க முடியும்? ஃபீமேலாக இருக்க முடியும். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இட்ஸ் அ டென்னிஸ் பிளேயருங்கிறாங்க. அப்போ F தான் டென்னிஸ் பிளேயர். ஆல்ரெடி டென்னிஸ் பிளேயருக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, இப்போ F தான் என்னன்னு சொல்லிட்டாங்க? டென்னிஸ் பிளேயர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு முடித்தோடனே ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஒன்று ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். மொத்தம் 7 பேரில் 6 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆகலை. இப்போ F என்ன சொல்லிட்டாங்க? ஸ்பின்ஸ்டர்ன்ட்டாங்க, மேரிட் ஆகாத விமன். அப்போ கண்டிப்பாக F தவிர பாக்கி இருக்கிறவங்க எல்லாருக்குமே மேரிட் ஆகிருக்கும், சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A the eldest person in a family. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் A தான் வந்து எல்டஸ்ட் என்ன அர்த்தம்? வயசானவங்க. A வந்து வயசானவங்க தான், ஃபேமிலியிலே அவங்க தான் வயசு ரொம்ப அதிகம், ரைட்? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் அ லாயருங்கிறாங்க. அப்போது Aங்கிறது லாயர், பட் த ஸ்பவுஸ் ஆஃப் A இஸ் நாட் அ டீச்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா Aங்கிறது ஒரு லாயர், சரிங்களா? அவங்களோட ஸ்பவுஸ்ன்னு என்ன அர்த்தம்? அது ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாகவும் இருக்கலாம். ஏவோட ஸ்பவுஸ் வந்து டீச்சர் கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. பட் Aங்கிறது வயசானவங்கன்னு சொல்லிட்டாங்க, ரைட்? பட் A வந்து மேலா ஃபீமேலான அவங்க சொல்லலை. ஓகே, அடுத்த பாயிண்ட். த பர்சன் ஹூ இஸ் அன் ஆர்டிஸ்ட் சிட்டிங்ஸ் ரைட் டு த ஃபாதர் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் அ சிங்கர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஸ்ட் யாரோட ப்ரொஃபஷன் ஆர்டிஸ்ட்டோ அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கரோட ஃபாதரோட ரைட்டில் 2வது இடத்துல ஆர்டிஸ்ட். சிங்கரோட ஃபாதர் யார்? டாக்டர். அப்போ டாக்டரோட ரைட்டில் 2வது இடத்துல யார் உட்காந்துருக்காங்கன்னா ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து டாக்டராக வச்சுக்கலாம். ஸோ டாக்டரோட ரைட்டில் 2வது இடத்துல ஆர்டிஸ்ட்டு உட்காந்துருக்காங்க, அது மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ரைட்? பட் டாக்டர் யாரும் தெரியாது, ஆர்டிஸ்ட்டும் யாரும் தெரியாது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். G who is son-in-law of teacher. Okay, so friends
ஜி வந்து டீச்சரோட சன் இன்லான்னு சொல்கிறாங்க. சன் இன்லான்னு யாரை கூப்பிட முடியும்? கண்டிப்பாக டீச்சருக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை தான் அந்த டீச்சர் சன் இன்லான்னு கூப்பிட முடியும். பிளட் ரிலேஷன் வீடியோ பார்த்துருக்கீங்கல்ல, அந்த வீடியோவில் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். எதனால் இப்படி கோடு போடுறேன்னு முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் அதெல்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட்? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜிங்கிறது சன் இன்லா ஆஃப் டீச்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, டீச்சர் இருக்காங்கல்ல, டீச்சர் வந்து ஜிஎஸ் சன் இன்லான்னு சொல்கிறாங்கன்னா மொதல் டீச்சருக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு தான் ஜியாக இருக்க முடியும். அப்போ தான் சன் இன்லான்னு கூப்பிட முடியும். ஸோ மருமகனை தான் சன் இன்லான்னு கூப்பிட முடியும். அப்போ பொண்ணு இருக்கணும். ஸோ பொண்ணோட ஹஸ்பண்டு தான் ஜி. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜி ஹூ இஸ் சன் இன்லா ஆஃப் டீச்சர் இஸ் அ இன்ஜினியருங்கிறாங்க. அப்போ பர்சன் ஜி யார்? இன்ஜினியர். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எஃப் இஸ் அ டாட்டர் ஆஃப் இன்ஜினியர். ஸோ இன்ஜினியரோட டாட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஃப்ங்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், எஃப்க்கு ஒரு அப்பா இருக்காங்கன்னு முன்னாடியே போட்டிருந்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜினியரோட பொண்ணு தான் எஃப்ங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிடலாம்னா இதை ஜியாக மாற்றிடலாம். சரிங்களா? ஜிக்கு வந்து மேரிட் ஆகிடுச்சின்னு தெரியும். இது அப்படியே இந்த இதை தூக்கி இங்கே போட்டுடுறேன். சரிங்களா? ஜிக்கு வந்து மேரிட் ஆகிடுச்சு, ஆனால் யாருன்னு தெரியாது. ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். ரைட்? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு டீச்சர் மதரோ ஃபாதரோ யாரோ இருக்காங்க. ரைட்? அப்படியே ரெண்டு ரிலேஷனையும் சேர்த்துட்டேன். டீச்சரோட பொண்ணு, அவங்களோட ஹஸ்பண்டு தான் ஜி சன் இன்லா. அவங்க இன்ஜினியர்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்குது, அதுதான் எஃப் டென்னிஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும், எஃப் தவிர மற்றவங்க எல்லாருமே மேரிடாக இருக்க முடியும். ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஹஸ்பண்ட், டீச்சரோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ லாயர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எனக்கு என்ன தோணுதுன்னா இதை தூக்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜிக்கு பக்கத்தில் வந்து மேல் பர்சன்ஸ் இருக்க முடியாது, ஃபீமேல் தான் இருக்க முடியும். ரைட்? ஓகே, அடுத்த பாயிண்ட் போகலாம். த டாக்டர் செகண்ட் ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் அ ஸ்பின்ஸ்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பின்ஸ்டரோட ரைட்டில் ரெண்டாவதுல டாக்டருங்கிறாங்க. ஸ்பின்ஸ்டர் யார்? எஃப். எஃப்போட ரைட்டில் தான் ரெண்டாவதுல டாக்டர். அப்போ கண்டிப்பாக நீங்கள் எஃப் இங்கே தான் போட முடியும். எஃப்ங்கிறது ஃபீமேல்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எஃப்போட ரைட்டில் ரெண்டாவது இடத்துல டாக்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். த சன் இன் லா ஆஃப் டாக்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சன் இன் லா ஆஃப் டாக்டர்னா டாக்டருக்கு சன் இன் லா இருக்குது. இப்போ தான் சொன்னோம், டாக்டருக்கு சன் இன் லா இருக்குன்னா அப்போ அவங்க பொண்ணுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த பர்சனை தான் அந்த டாக்டர் சன் இன் லான்னு கூப்பிட முடியும். பட் யாருன்னு தெரியல. ஸோ த சன் இன் லா ஆஃப் டாக்டர் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் டென்னிஸ் பிளேயர் ஆர் டாக்டர். ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாக்டரோட சன் இன் லா வந்து டாக்டர் பக்கத்துலேயும் உட்காரல, டென்னிஸ் பிளேயர் பக்கத்துலேயும் உட்காரல. நம்மளுக்கு எஃப் யாருன்னு தெரியும்னா டென்னிஸ் பிளேயர்னு தெரியும். ஸோ இங்கேயும் உட்காரல. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது வேறு வழியே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஜியை சன் இன்லான்னு சொல்கிறாங்க. ஜிக்கு மேரிட் ஆகிடுச்சு, ஆனால் இவங்க யாருன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணலான்னா ஜி எங்கே போடலாம், வேறு வழியே கிடையாது. ஸோ ஜியோட ஒய்ஃப் யாராக இருக்க முடியும்னா இந்த பர்சனாக இருக்க முடியும். அந்த பர்சன் சி தான். டீச்சர் வந்து ஜியை சன் இன்லான்னு கூப்பிடும்போது டாக்டரும் ஒருத்தரை சன் இன்லான்னு கூப்பிடும்போது அப்போ டீச்சரும் டாக்டரும் தான் என்னவா இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியருக்கு டென்னிஸ் பிளேயர் தான் பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜி தான் இன்ஜினியரு, அவங்களோட பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா டென்னிஸ் பிளேயரு, அவங்க எஃப். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ லாயர் டீச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஏ தான் எல்டெஸ்ட். எல்டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வயசானவங்க. அப்போ கண்டிப்பாக ஏ தான் இங்கே இருக்க முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியும். ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா லாயர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ரிமைனிங் ஒன்று மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆர்டிஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டி தான் ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியும். பட் ஏ வந்து ஹஸ்பண்டா ஒய்ஃபாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஜெண்டர் தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருன்னு தெரியாது, இவங்களோட ஜெண்டர் தெரியல. அதே மாதிரி டீச்சர் கண்டிப்பாக ஃபீமேலாக தான் இருக்க முடியும். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏதாவது லெட்டர்ஸ் இ பேலன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஈங்கிறது ஒரு ஃபீமேல் பர்சன். அப்போ கண்டிப்பாக டீச்சராக தான் இருக்க முடியும். இ இங்கே தான் நீங்கள் போட முடியும். ரைட்? ஏன்னா இ இங்கே போட்டிங்கன்னா மேல் பர்சன் ஆகிடும். ஸோ ரிமைனிங் யார் மட்டும் இருக்காங்க பாருங்கள். ஏ இருக்காங்க, பி தான் இருப்பாங்க. அப்போ பி தான் டாக்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பி தான் டாக்டர். சரிங்களா? பிங்கிறது மேல் பர்சன். ஆர்டிஸ்ட் போட்டாச்சு, பட் மேலாக ஃபீமேலான்னு தெரியல. அதே மாதிரி லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜிங்கிற பர்சன் வந்து டாக்டர் பக்கத்துலேயே உட்காரல, டென்னிஸ் பிளேயர் பக்கத்துலேயே உட்காரல. ஸோ ஜிங்கிற பர்சன் டாக்டர் பக்கத்துலேயே உட்காரல, டென்னிஸ் பிளேயர் பக்கத்துலேயே உட்காரன்னா அப்போ கண்டிப்பாக ஜி இங்கே தான் உட்காந்துருக்கணும். ஸோ ஜி வந்து பார்த்திங்கன்னா மேல் பர்சன், இன்ஜினியர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன தெரியும்? ஜிக்கு பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபீமேல்ஸு. ஸோ அப்போ கண்டிப்பாக டி ஃபீமேலாக தான் இருக்க முடியும். இங்கே உட்காந்துருக்கவங்க ஃபீமேல். அப்போ டி ஃபீமேல்னா ஏ மேல் பர்சன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
இன்னொன்று ஏதோ சொல்லியிருந்தாங்கல்ல ஃபஸ்ட்டு பாயிண்டில், ஸ்பவுஸ் வந்து பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஸோ டியோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போது நீங்கள் இங்கே ஏவை போட முடியாது, ஏவை கண்டிப்பாக இங்கே தான் போட முடியும். ஸோ ஏ மேல் பர்சன் வந்து லாயர், ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜி இருக்குது. ஸோ ஜியோட ஒய்ஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா சி. அப்போ நீங்கள் சி இங்கே போட முடியாது, சி இங்கே தான் நீங்கள் போட முடியும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ ஏபிசிடி இ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இயை இங்கே தான் போட்டாகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ரிலேஷன் முடிச்சாச்சு. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ரைட். டென்னிஸ் பிளேயர், லாயர், சிங்கர், ஆர்டிஸ்ட். ஸோ இ மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அது டீச்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளட் ரிலேஷன் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ணியாச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ரிலேஷன்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியலன்னா என்னோடய யூடியூப் சேனல் போங்க, பிளேலிஸ்ட்டில் பிளட் ரிலேஷன் தமிழ்னு இருக்கும், அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய course.feelfree2learn அந்த வெப்சைட் போனீங்கன்னா அதில் தமிழ்னு சொல்லி ஒரு பண்டில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறந்துடாமல் பிளட் ரிலேஷனோட பேசிக்ஸ்லாம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய சம்ஸை சால்வ் பண்ணுங்கள்.